ஒரு காலத்தில் அடர்ந்ததும் அபாயகரமானதுமான கருநிழல் காட்டின் ஆழத்தில் சிம்மம் என்று பெயரிடப்பட்ட ஒரு சிறிய சுட்டி வசித்து வந்தது. அதன் பெயர் அதன் உண்மையான உருவத்திற்கு முற்றிலும் முரணாக இருந்தாலும் அதன் இதயம் சிங்கத்தை விட உறுதியானது. கருநிழல் காடு பல ஆண்டுகளாக அமைதியாயிருந்தது. ஆனால் சமீபத்தில் கொந்தளிப்பு என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான நோய் காட்டின் உயிராதாரமான மூலிகை செடிகளை வாடச் செய்து விலங்குகளின் உணவை பாதித்தது. குறிப்பாக மரகதம் என்ற பெயருள்ள இளம் மான் ஒன்று அந்த காட்டின் தலைவனின் மகளாக இருந்தது. இந்த கொந்தளிப்பால் மிகவும் பாதிக்கப்பட்டு மரணத்தின் விளிம்பில் இருந்தது. மானினத்தின் மருத்துவச்சி மூதாட்டி மாமா நோயை குணப்படுத்த ஒரே வழி காட்டின் மிக உயரமான புகைமூட்ட மலை உச்சியில் மட்டும் வளரும் ஒளிரும் நீல நிற பூவை கொண்ட ஜீவன் பூவை கொண்டு வருவதுதான் என்று அறிவித்தார். ஆனால் அந்த மலை உச்சியை காக்கும் மிக கொடூரமான உயிரினம் கருநாக பருந்து என்று அழைக்கப்படும் ராட்சச பருந்தாகும். அதன் இறக்கைகள் இருளின் நிரப்பில் இருக்கும். அதன் நகங்கள் எஃகு போல கூர்மையானவை. மேலும் அதன் பார்வை 1000 மைல்களுக்கு அப்பால் உள்ள சிறு அசைவை கூட கண்டறியும் திறன் கொண்டது. காட்டில் உள்ள பெரிய மற்றும் பலமான விலங்குகளான கரடிகள், ஓநாய்கள் மற்றும் யானைகள் கூட கருநாக பருந்தின் பயங்கரத்தை அறிந்திருந்ததால் அந்த சவாலை ஏற்க தயங்கின. அப்போதுதான் மிகச் சிறிய உருவம் கொண்ட சிம்மம் முன்வந்தது. அதன் துணிச்சல் அதன் சிறிய உடலை விட பல மடங்கு பெரிதாக இருந்தது. நான் ஜீவன் பூவை கொண்டு வருவேன் என்று அது உறுதியுடன் அறிவித்தது. மற்ற விலங்குகள் முதலில் சிரித்தன. ஒரு சிறிய சுட்டி இவ்வளவு பெரிய சாகசத்தை எப்படி செய்ய முடியும் என்று வியந்தன. ஆனால் சிம்மம் அவற்றின் சந்தேகங்களை கண்டுகொள்ளாமல் ஒரு சிறிய வெற்று தேங்காய் ஓட்டை கப்பலாக பயன்படுத்தி குகை வழியாக ஓடும் விரைவான ஆற்றை கடந்தது. சிம்மத்தின் திட்டம் பருந்தின் பலவீனமான நேரத்தை பயன்படுத்தி அதன் கண்காணிப்பை தவிர்ப்பதுதான். பருந்து சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு ஒவ்வொரு இரவும் அதன் கூட்டில் 1 மணி நேரம் மட்டுமே உறங்கும் என்று மூதாட்டி மாமா சொல்லியிருந்தார். எனவே சிம்மம் பகலெல்லாம் மறைந்திருந்து இருள் சூழ்ந்தவுடன் அதன் பயணத்தை தொடங்கியது. அதன் பயணம் சவாலானது. அது ஊர்ந்து செல்லும் முட்களை கொண்ட புதர்களை கடக்க வேண்டியிருந்தது. நச்சு பூச்சிகள் நிறைந்த பாறைகளின் இடுக்குகளில் ஏறி செல்ல வேண்டியிருந்தது. மேலும் மலை உச்சியின் குளிர் எலும்புகளை உறைய வைப்பதாக இருந்தது. புகைமூட்ட மலையின் இறுதி பகுதியை அடைந்த போது சிம்மம் கிட்டத்தட்ட நம்பிக்கையை இழந்தது. அதன் சிறிய கால்கள் வலியால் துடித்தன. மேலும் காற்று அதன் சிறிய உடலை வீசி எறிவது போலிருந்தது. சரியாக அந்த நேரத்தில் பருந்து ஒரு கூர்மையான அலறலுடன் விழித்து கொண்டது. அதன் கருமையான நிழல் நில ஒளியில் மிக பிரம்மாண்டமாக காணப்பட்டது. பருந்து அதன் ஓய்வு நேரம் முடிவதற்குள் விழித்து கொண்டது. சிம்மம் எதிர்பாராத சிக்கலை எதிர்கொண்டது. சிம்மம் தனது உள்ளுணர்வால் பருந்து சத்தத்தை விட விரைவான அசைவுகளால் தான் அதிகம் கவனத்தை ஈர்க்கும் என்பதை உணர்ந்தது. எனவே பருந்து தன்னை தாக்க கீழே பாய்ந்தபோது சிம்மம் அருகில் உள்ள ஒரு பெரிய வட்டமான கல்லை பிடித்து அதை கொண்டு மிக வேகமாக உருளத் தொடங்கியது. பருந்து சுட்டியின் சிறிய உருவத்தை குறிவைக்க முடியாமல் பல முறை வெறுமையாக தரையில் மோதின. சிம்மம் உருண்டு கொண்டிருந்த போதே அதன் முன்னிருந்த ஜீவன் பூச்செடிக்கு அருகில் சென்றது. பருந்து இறுதியாக அதன் முழு பலத்தையும் பயன்படுத்தி அதன் கூர்மையான நகங்களுடன் ஒரு பெரிய தாக்குதலை தொடுத்த போது சிம்மம் உடனடியாக உருண்டு கொண்டிருந்த வேகத்தை பயன்படுத்தி பருந்தின் கண்ணை குறிவைத்து ஒரு சிறிய கூர்மையான கல்லை எறிந்தது. கல் பருந்தின் கண்ணை தாக்கவில்லை என்றாலும் அதன் இறக்கைகளுக்கு உள்ள மென்மையான இடத்தில் பட்டது. வலியால் அலறிய பருந்து சமநிலை இழந்து தடுமாறியது. அந்த கணத்தை பயன்படுத்தி சிம்மம் மின்னல் வேகத்தில் ஜீவன் பூவை பறித்தது. பூவை பறித்தவுடன் சிம்மம் மலையின் மறுபுறத்தில் உள்ள செங்குத்தான செறிவில் உள்ள சிறிய பொந்துக்குள் குதித்தது. அது பருந்தால் அடைய முடியாத இடம். பருந்து கோபத்தில் கர்ஜித்தாலும் அந்த பொந்தில் நுழைய முடியவில்லை. ஜீவன் பூவுடன் சிம்மம் விரைவாக மலையிலிருந்து இறங்கியது. அதன் இதயம் மகிழ்ச்சியிலும் வெற்றியிலும் துடித்தது. அது திரும்பி வந்து மரகதத்தை விரைவில் குணப்படுத்த மூதாட்டி மாமாவிடம் பூவை கொடுத்தது. மறுநாள் காலையில் மரகதம் புத்துயிர் பெற்று எழுந்தது. அதன் கண்கள் மீண்டும் ஒளியுடன் பிரகாசித்தன. அதன் தந்தை காட்டுத் தலைவன் சிம்மத்தை கௌரவித்தார். மேலும் காட்டிலுள்ள அனைத்து விலங்குகளும் அதன் சிறிய உருவத்தை பற்றி கேலி செய்ததற்காக வருத்தப்பட்டன. சிம்மம் அதன் பெயருக்கேற்ப உடல் பலத்தினால் அல்ல, மாறாக அதன் அசைக்க முடியாத வீரம், புத்திசாலித்தனம் மற்றும் அசாத்திய துணிச்சலால் ஒரு உண்மையான ஹீரோவாக நிரூபிக்கப்பட்டது. அந்த நாள் முதல் காட்டிலுள்ள எந்த ஒரு உயிரினமும் அதன் வலிமை எவ்வளவு சிறிதாக இருந்தாலும் சிம்மத்தை பார்க்கும்போது வீரம் அதன் வடிவத்தை பொறுத்ததல்ல, அதன் உள்ளத்தை பொறுத்தது என்பதை உணர்ந்தது.